இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இதுகுறித்து பேசுவதற்காக திரையரங்கு உரிமையாளர்கள் சங்க தலைவர் திருப்பூர் சுப்பிரமணியம் நம்மோடு இணைப்பில் இருக்கிற அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். ஜனநாயகன் படத்திற்கு மறுதணிக்கைக்கு அனுப்பக்கூடிய முடிவை உயர்நீதிமன்றம் ரத்து செய்திருக்கிறது. இந்நிலையில் ஜனநாயகன் படம் வெளியாவது உறுதி அப்படின்னு ஆகியிருக்கிறது. ஏற்கனவே இன்று படம் வெளியாக இருந்த நிலையில் அந்த ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பது உங்களுக்கு திரையரங்குகளுக்கு என்ன மாதிரியான இழப்பாக பார்க்கிறீங்க? இல்ல அதுல உண்மையிலேயே இன்னைக்கு ஓபன் பண்ணியிருந்தா ஒரு 3 வெள்ளி சனி ஞாயிறு வியாபாரத்தில் பெரிய அளவில் இருந்திருக்கும். இப்ப தயாரிப்பாளர்கிட்ட பேசி இப்பதான் காலையில திருப்பி பேசியிருக்கிறோம். எப்ப ரிலீஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இப்போ ஒரு மணி நேரத்தில் சொல்லிடுவாங்க தயாரிப்பாளர்கள். அப்படி ஒருவேளை ஜனவரி 11 அல்லது 12 அன்று வெளியாக இருந்தா எத்தனை திரையரங்குகள் ஒதுக்க வாய்ப்பு இருக்கு? தமிழ்நாட்டில் 60% திரையரங்குகள் ஜனநாயகனுக்கு ஒதுக்குவாங்க, 40% திரையரங்கு பராசக்திக்கு ஒதுக்குவாங்க. இது விஜயனுடைய கடைசி படம் ஜனநாயகன். திரையரங்குகளில் பார்ப்பதற்கு ரசிகர்கள் மிகுந்த ஆவலோடு இருக்கிறார்கள். இந்நிலையில் படம் இன்னும் 2-3 நாட்களில் வெளியாகும் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நிலையில திரையரங்குகள் இதை எப்படி எதிர்பார்க்கறீங்க? இல்ல நாங்க தை பொங்கல் இந்த மாதிரி படம் சென்சார் சர்டிபிகேட் லேட் ஆயிட்டு இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். இன்னைக்கு ஹைகோர்ட்ல இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கிறது திரையரங்கு உரிமையாளர் பொறுத்தவரை எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பொங்கல் 2 பெரிய படங்கள் வருது. 2 படமே பெரிய வெற்றி படமா அமையணும் எங்களுடைய எண்ணம். அதுதான், அதுவும் விஜயனுடைய கடைசி படமா இருக்கிறதுனால அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமா அமையணுங்கிறத எங்களுடைய எண்ணம். அப்படி ஒரு பெரிய வசூல் ஆகிறதுக்கு, பெரிய வெற்றி படம் அமைகிறதுக்கு எங்களது திரையரங்கு உரிமையாளர் சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திருப்பூர் சுப்பிரமணியன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.